ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். இங்க நம்ம சேனல்ல சாம்சங்கோட ஒரு சூப்பரான ஒரு கேமிங் செக்மெண்டோட ஜி சீரிஸ் உள்ள ஒரு மானிட்டரோட அன்பாக்சிங் ரிவ்யூ தான் நீங்க நம்ம சேனல்ல பார்க்க போறோம். சாம்சங் ஒரு சூப்பரான நம்பர் 1 பிராண்ட். அவங்க சைட்ல இருந்து ஸோ இதோட சீரிஸ் பாத்தீங்கன்னா ஒடிசி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேமிங் சீரிஸ்ல அவங்க வந்து நிறைய மானிட்டர் லான்ச் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்க போற G3 சீரிஸ்ல 27 இன்ச் உள்ள ஒரு VA பேனல் உள்ள ஒரு கேமிங் மானிட்டரோட அன்பாக்சிங் ரிவ்யூ தான் இன்னைக்கு நம்ம சேனல் பார்க்குறோம். ஸோ இந்த ஒடிசி சீரிஸ்ல G3, G4, G5 இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்னைக்கு நம்ம கையில இருக்க பாத்தீங்கன்னா G3ல 27 இன்ச் இருக்கு. இது தவிர்த்து 24 இன்ச்சுமே இருக்கு. இன்னைக்கு நம்ம 27 இன்ச் தான் பார்க்க போறோம். ஸோ இதுதான் சாம்சங் ஒடிசி G3 27 இன்ச்சோட டாப் வியூ பாக்ஸ். ஒரு நல்ல ஒரு பல்ஜியான ஒரு நல்ல ஒரு லுக் உள்ள ஒரு பாக்ஸ்னே சொல்லிக்கலாம். ஸோ அந்த சைட்ல சாம்சங் பிராண்டிங் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இந்த சைடு ஒடிசி சீரிஸ் அண்ட் G3 சீரிஸ் கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து 27 இன்ச். அதுக்கு தவிர்த்து ஸோ இந்த மானிட்டர் பாத்தீங்கன்னா விண்டோஸ் 10ல இருந்து சப்போர்ட் ஆகுது. அது போக எப்பயும் போல சாம்சங் டிக்ஸ்ட் அண்ட் 165 ரெஃப்ரெஷ் ரேட் AMD ஃப்ரீசிங் பிரீமியம் செக்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் தட் 1mm ரெஸ்பான்சிபிள் டைமும் இங்க ஸ்கிரீனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஐசேஃப் மோட் மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த மானிட்டர்ல இருக்கு. அது போக இந்த மானிட்டர்ல ஃபர்ஸ்ட் பாக்ஸ்க்குள்ள என்னென்ன கண்டென்ட் இருக்குன்னு நம்ம முதல்ல பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடுவோம். ஓப்பன் பண்ணோடனே இது மாதிரி செக்மெண்ட் தான் ஃபர்ஸ்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்துட்டீங்கன்னா நம்மளுக்கு முதல்ல நம்ம இந்த யூசர் மேனுவல் எடுத்துருவோம். டேர் பண்ணிட்டோம்னா உள்ளுக்குள்ள பாத்துட்டீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேபிள்க்குரிய சார்ஜர் இதுதான். ஸோ இந்த சார்ஜர் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 35 வாட் சார்ஜர், அதாவது இங்க இதுல மென்ஷன் பண்ணிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இங்க 35 to 14 வாட் சார்ஜர் அவுட்புட் கிடைக்கும். ஸோ இதுல பின் பாத்துட்டீங்கன்னா இது மாதிரி டைப் பின் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பிளக் பண்றதுக்கு தான் நம்மளுக்கு வந்து இந்த சார்ஜர் பிளக் பண்றதுக்கு இது மாதிரி எக்ஸ்டென்ஷன் கேபிள் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதை தவிர்த்து இதுக்குள்ள பாத்துட்டீங்கன்னா DPI பின் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. எப்பயும் போல இதுல HDMI கேபிள் கொடுக்கல. ஸோ இந்த பின் தான் கொடுத்துருக்காங்க. எப்பயும் போல இதுல யூசர் கரண்ட் வாரண்டி புக்ஸ் எப்படி ஃபிட் பண்றது இது மாதிரி விஷயங்கள் இதுல கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்துட்டோம்னா இந்த சைடு டெர்மாகோல் கொடுத்துருக்காங்க. அதை தவிர்த்து செம்ம வெயிட்டா இருக்குங்க பாக்ஸ். ஸோ இதுல என்ன இருக்கு, இது ஸ்டாண்டுன்னு நினைக்கிறேன். அந்த நம்ம மானிட்டர் ஃபிட் பண்ணக்கூடிய ஸ்டாண்டுன்னு நினைக்கிறேன். அதாவது இருக்கணும். செம்ம ப்ரீமியம் பேக்கிங்க, சூப்பரா பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ மானிட்டர் ஃபிட் பண்றதுக்குரிய ஸ்டாண்டு. ஸோ ஓகேவா, மானிட்டர் ஃபிட் பண்றக்கூடிய ஸ்டாண்டு. இது வந்து பேஸ்மெண்ட் பாட்டமு. இந்த இது பாத்துட்டீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஒயர்லாம் நம்ம உள்ள ஃபிட் பண்றதுக்காக, உள்ள பிளக் பண்றதுக்காக, உள்ள நம்மளுக்கு காம்பேக்டா இருக்கணும், கசகசன்னு இருக்கக்கூடாதுக்காக கொடுத்துருக்காங்க கேபிள். அதை தவிர்த்து இதுல கிளிப் டைப் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கீழே கிளிப் இருக்கு பாத்தீங்களா, அந்த கிளிப் மட்டும் லைட்டா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். இந்த கிளிப்பை மட்டும் லைட்டா உள்ள வச்சு கிளிப் பண்ணணும். ஸோ அதை நம்ம பின்னாடி இன்ஸ்ட்ரக்ஷன்ல நம்ம பேசுவோம். இது மட்டும் கிடையாது, இது வந்து 90 டிகிரிக்குமே ரொட்டேட் பண்ண முடியும். ஸோ இது மாதிரி ஒரு செக்மெண்ட்டும் இந்த மானிட்டர்ல இருக்கு. அதை தவிர்த்து இங்க பாத்துட்டீங்கன்னா இது ஸ்டாண்டு. இதுல பாட்டம் வந்து கீழே ஃபுட் ஸ்டாண்டு பாத்தீங்களா, ஃபுட் ஸ்டாண்டு. ஸோ இதுதான் இந்த ஃபுட் ஸ்டாண்டு. எல்லாமே பிளாக் கலர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த ஒரு கான்ட்ராஸ்ட் கலர் மாதிரி இல்லை, எல்லாமே பிளாக் கலரு. ஈஸியான ஃபிட்டிங் தான். இதுல ஜஸ்ட் இந்த நம்மளுக்கு அந்த உள்ள வச்சு ஜஸ்ட் உள்ள பேர் பண்ணிட்டோம்னா கீழே எப்பயும் போல ஸ்க்ரூ டைப் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்க்ரூவை நம்ம இது மாதிரி நம்ம டைட் பண்ணிட்டோம்னா உள்ளுக்குள்ள நல்லா ஃபிட் பண்ணிருங்க. ஃபிட் பண்ணிட்டு ஸோ இது மாதிரி டைட் பண்ணிட்டோம்னா டைட் ஆயிரும். அவ்வளவுதான், ஈஸியான மெத்தடு தான். அதை தவிர்த்து பாக்ஸ்க்குள்ள இந்த கேமிங் மானிட்டர்னு சொல்லியிருக்கோமா, அதுக்காக இங்க வந்து இந்த அந்த ஒரு இது மாதிரி பேட்டர்ன் மாதிரி பின்னாடி கொடுத்துருப்பாங்க. மானிட்டருக்கு பின்னாடி லைட்டிங்லாம் எதுவும் எரியாது. ஜஸ்ட் அவங்க கேமிங் மானிட்டருக்கு ஒரு பண்றதுக்காக இது டபுள் சைடு உள்ள மானிட்டர் சைடில் வைக்கிறதுக்காக இந்த பிளாஸ்டிக்ல கொடுத்துருக்காங்க. ஸோ பிளாஸ்டிக் தான். ஸோ பிளாஸ்டிக்கை மானிட்டருக்கு பின்னாடி நம்ம ஃபிட் பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதனால வந்து இதுல ரெண்டு பேர் கொடுத்துருப்பாங்க. 2 பேரை வந்து பின்னாடி மானிட்டருக்கு பின்னாடி ஃபிட் பண்ணணும். இது மாதிரி அந்த 2 சைடு இருக்கா. ஸோ இது மாதிரி ஃபிட் பண்ணணும். அவ்வளவுதான். ஃபிட் பண்ணி பின்னாடி மானிட்டர்ல வைக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷனு எடுக்கிறது அவ்வளவுதான் நினைக்கிறேன். எடுத்துடலாம். ஸோ மேல இருக்கிற பாக்ஸ் கண்டென்ட் இவ்வளவுதாங்க, வேற எதுவும் கிடையாது. ஸோ அடுத்து நம்ம கையில இருக்கிறது மானிட்டர், அது கீழே இருக்கிறது மானிட்டரு. ஸோ இந்த பாக்ஸை முதல்ல நம்ம எடுத்துருவோம். இதுல இருந்து எடுத்து ஓரத்தில் வச்சிருவோம். இதுதான் பாட்டம்ல இருக்கிற மானிட்டர் G3 சீரிஸ் 27 இன்ச் மானிட்டர், LCD டிஸ்பிளே, VA பேனல் கொண்ட மானிட்டர். ஸோ இதுவுமே ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் தான். உங்களுக்கு எல்லாம் இந்த சீரிஸ் எல்லாமே உங்களுக்கு பிளாக்ல தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பொறுமையா எடுப்போம். ஸோ கீழே பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு சம் விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. கீழே பவர் பட்டன் இங்கே இன்க்ளூட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பவர் பட்டன், இங்கே லைட் எரியும்.
அதை தவிர்த்து இல்லை இன்பில்ட் ஸ்பீக்கர்லாம் உங்களுக்கு கிடையாது. இந்த மானிட்டர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேபிள்ஸ் வந்து கம்மியா தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இங்க பார்த்தாலே உங்களுக்கு கேபிள்ஸ் தெரியும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூஎஸ்பி கேபிள் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அடுத்து அந்த டிபி பின்னு, HDMI கேபிள், ஆடியோ அவுட்டு அண்ட் பவர் பிளக் இவ்வளவுதான் இருக்கு. உங்களுக்கு HDMI கேபிள் ஒன்று மட்டும் தான் இருக்கு. எக்ஸ்ட்ரா வந்து உங்களால யூஸ் பண்ண முடியாது. ஸோ டிபி மூலமா கிராபிக்ஸ் கார்டில் உங்களுக்கு இந்த டிபி சப்போர்ட் இருந்துச்சுன்னா ஸோ நீங்க இது மூலமா எடுத்துக்கலாம். இல்லாத பட்சத்தில் நீங்க HDMI தான் சப்போர்ட் பண்ணணும். ஸோ இது வந்து ஒரு மேஜர் நெகட்டிவ் இந்த மானிட்டரை பொறுத்தளவு. இதுல இன்பில்ட் ஸ்பீக்கர் கிடையாது. ஒரு 27 இன்ச் உள்ள ஒரு சூப்பரான ஒரு மானிட்டர்னே சொல்லிக்கலாம். ஸோ கீழே பாட்டம்ல பாத்தீங்கன்னா சாம்சங் பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் எட்ஜ் வந்து செம்மையா இங்க பில்ட் குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ பெசல்ஸ் பார்டர்லெஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனா இந்த அளவுக்கு சின்ன இன்ச் அளவு சைட்ல எல்லாமே பார்டர் வந்து உங்களுக்கு வந்து உள்ள ஸ்கிரீன் வந்து உள்ள அடக்கிதான் இருக்கும். ஸோ எட்ஜ் டு எட்ஜ் டிஸ்பிளே கிடையாது. பட் ஆனா வெளியில இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு அந்த எட்ஜ் டு எட்ஜ் டிஸ்பிளே மாதிரி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிருக்கும். கீழே ஸ்பீக்கர்கள் மாதிரி ப்ரொவைட் கொடுத்துருக்காங்க கேமிங் மானிட்டர்னால. பட் ஆனால் கீழே ஸ்பீக்கர்கள்லாம் கிடையாது. இதுல வந்து சிங்கிள் HDMI போர்ட் அண்ட் டிபி போர்ட், ஆடியோ அவுட்புட் போர்ட் அண்ட் உங்களுக்கு பவர் போர்ட் அண்ட் உங்களுக்கு USB போர்ட் இது மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இதை பொறுத்தளவு உங்களுக்கு சாஃப்ட்வேர் அப்கிரேடும் வருது. நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ நம்ம உள்ள ஃபிட் பண்ணிட்டு நம்ம அடுத்து ஆன் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம அந்த மானிட்டர் பின்னாடி எப்படி இதை வந்து டிப் பண்ணணும் அப்படின்னு நம்ம வந்து நம்ம பார்த்துருவோம். ஸோ இதுதான் மானிட்டரோட பேக் சைடு. நம்ம ஏற்கனவே ஃபிட் பண்ணி வச்சிருந்தோம் பாத்தீங்களா ஸ்டாண்டு. ஸோ அந்த ஸ்டாண்டை எப்படி ஃபிட் பண்ணணும் உங்களுக்கு நான் சொல்றேன். ஈஸியான மெத்தட் தான். இது ஃபிட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம இதை கலட்டிடுவோம். கீழே இருக்கிறத கீழே இந்த 2 சைடு நாப் இருக்கும். அதே மாதிரிதான் மேலே இங்க 2 நாப் கொடுத்துருப்பாங்க. கீழே பாட்டம்ல 2 நாப் இருக்கும். அதே மாதிரிதான் இங்க நாப் இருக்கும். கீழே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ற மாதிரி உள்ள தள்ளுற மாதிரி புஷபிள் மாதிரி இங்க ஒரு கீ கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நீங்க மேல இப்படி லைட்டா ஃபிட் பண்ணிக்கோங்க. தெரியும் நினைக்கிறேன். ஸோ ஜஸ்ட் இது மாதிரி மேல வர மாதிரி ஜஸ்ட் உள்ள ஃபிட் பண்ணிட்டு அந்த கீழே இருக்க பட்டன் இருக்கு பாத்தீங்களா. ஸோ அந்த கீழே இருக்க பட்டன் லைட்டா புஷ் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளவுதான், உள்ள ஃபிட் ஆயிரும். முடிஞ்சு அவ்வளவுதான். ஸோ இவ்வளவுதான் ஈஸியான மெத்தடு. ஈஸியாக ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபிட் பண்ணிட்டு கீழே ஸ்டாண்ட் ஃபிட் பண்ணிட்டு உங்களுக்கு நான் வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு நான் இதோட கிளாரிட்டிலாம் எப்படி இருக்குன்னு நம்ம ஃபர்தராக பார்ப்போம். இப்போ நம்ம பேக் சைடில் இந்த ஸ்டாண்டை எப்படி ஃபிட் பண்ணணும், மானிட்டரோட ஃபிட் பண்ணணும்னு பார்த்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா மானிட்டர் பேக் சைடு உங்களுக்கு இந்த 2 சைடு பிளாஸ்டிக் மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதாவது என்னன்னா கேமிங் எக்ஸ்பென்ஸுக்காக இது வந்து ஒரு சின்ன ஒரு மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இது வந்து எந்த ஒரு யூஸ்ஃபுல்லும் கிடையாது. ஆனால் பின்னாடி வந்து பார்க்கும்போது ஒரு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் மானிட்டருக்காக பேக் சைடில் இது ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது போக பேக் சைடில் முதல்ல சொன்ன அட்ஜஸ்டபிள் ஸ்டாண்டு. இங்கே பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் எப்படி பண்ணுறேன்னு பார்த்துட்டிங்கன்னா மேலே இருந்து ஒரு சின்ன ஒரு ப்ரெஸ் கொடுத்தா போதும், அப்படியே கீழே இறங்கும். கீழே இருந்து ஒரு சின்ன ஒரு ப்ரெஸ் கொடுத்தா போதும், மேலே போகும். இது மாதிரி ஒரு கான்செப்டில் கொடுத்துருக்காங்க. அது போக இதை வந்து இப்படி வெர்டிகலாகவும் நம்மளால யூஸ் பண்ணிக்கிற முடியும். ஸோ இதோட அவுட்புட் பாருங்க எப்படி இருக்குன்னு. இது மாதிரி வெர்டிகலாக நம்மளால யூஸ் பண்ணிக்கிற முடியும். ஸோ அதுதான் இந்த மானிட்டரோட மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட். மீதி இந்த பிரைசிங்க்கு இது மாதிரி ஒரு ரொட்டேட்டிங் ஆப்ஷன்ஸ் எந்த ஒரு மானிட்டர்லுமே கிடையாதுன்னே சொல்லிக்கலாம். டிஸ்பிளே கிளாரிட்டி. ஸோ டிஸ்பிளே கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்க, தாறுமாறா இருக்கு. ஸோ வியூங் ஆங்கிள்ஸ், கலர் சேச்சுரேஷன்ஸ், கான்ட்ராஸ்ட் எல்லாமே தாறுமாறா இருக்குன்னே சொல்லலாம். ஓவரால் தட் இது ஒரு ஃபுல் HD பிளஸ் டிஸ்பிளே, 27 இன்ச் டிஸ்பிளே. நல்ல ஒரு கலர் ரீப்ரொடக்ஷன்ஸ் இருக்குன்னே சொல்லலாம். டிஸ்பிளே எந்த ஒரு குறையும் இல்லை, அல்டிமேட்டா பிஹேவ் ஆகுது. கலர் ஒரு ரீப்ரொடக்ஷன்ஸ் அக்யூரேட்டா காட்டுதுன்னே சொல்லலாம். அது போக இந்த டிஸ்பிளேல கஸ்டமைஸ்ன்னு இருக்கு. ஸோ கீழே பாட்டம்ல ஒரு 3-4 பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம கிளிக் பண்ண அசஸ் பண்ணிக்கலாம். இதோட கேமிங் மானிட்டர் இருக்க கான்செப்டா இருக்கிறதுனாலேயே உங்களுக்கு அந்த உள்ள அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு இந்த கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரியே உள்ளுக்குள்ள அந்த மேலே இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இது மாதிரி ஒரு ப்ராடக்ட் பண்ணியிருக்காங்க. இதில் நம்ம கான்ட்ராஸ்ட் எவ்வளோ இருக்கணும், சேச்சுரேஷன்ஸ் எவ்வளோ இருக்கணும், பிரைட்னஸ் எவ்வளோ இருக்கணும், அதை தவிர்த்து ரெஃப்ரெஷ் ரேட்லாம் எவ்வளோ இருக்கணும், இது மூலமாக நம்மளால கஸ்டமைஸ் பண்ணிக்கிற முடியும். ஸோ தட் இது மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸோட இந்த வட்டம் இந்த ஒடூசி G3 ஒரு 27 இன்ச் கேமிங் மானிட்டர் ஒரு அட்டகாசமான பிரைசிங்கோட ஒரு அட்டகாசமான ஒரு டிஸ்பிளேயோட நம்மளுக்கு சாம்சங் ப்ரொவைட் பண்றாங்கன்னே சொல்லலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். இதில் எது டவுட்ஸ் எப்பயும் போல கமெண்ட்ஸ் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு நம்ம ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.